ஹலோ ஆல். இன்னைக்கு லஞ்சுக்கு 2 ஹெல்த்தியான டிஷ் தான் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கொத்தவரங்காய் பருப்பு உசிலி. அல்சர் பேஷண்ட்க்கு இது ரொம்ப நல்லது. அம்மாவுக்கு அல்சர் இருக்கும்போது நான் அடிக்கடி இது தான் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கடலைப்பருப்பு ஒரு 1 hour போல் ஊற வச்சுட்டேன். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, இஞ்சி, உப்பு, கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு தோசைக்கல்லில் இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கும்போது வடை சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நான் இந்த மாதிரி தான் தோசைக்கல்ல செஞ்சு சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும். வெறும் வாயிலே எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் செஞ்சுருந்தேன். தென் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காவை சேர்த்துட்டு உப்பு, மஞ்சள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பருப்பு இந்த மாதிரி உதிரி உதிரியாக பண்ணிவிட்டு வெந்ததுக்கப்புறமா அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக துருவன தேங்காய் சேர்த்துட்டிங்கன்னா பருப்பு உசிலி ரெடி. தென் பாவக்காய் தொக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தென் பருப்பு உசிலி அதிரசம்லாம் வச்சு செம்மையாக சாப்பிட்டாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.